தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான கேள்விகளுக்கு விஜய் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்ததாக தகவல். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டதா, கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஏன் உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜயிடம் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணை நிறைவு. 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக தகவல். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகம் முன்பு தமிழக வெற்றிக் கழக கொடியுடன் காத்திருந்த தவிக இளைஞர்கள். சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜரான நிலையில் தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு. நாங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இங்கே வந்திருக்குது. ஆக்சுவலி அவர் ஒரு ஆக்டர், அவரை பார்க்கணுன்றதுக்காக வரல. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு வந்திருக்காரு. சரிங்களா, அவருக்கு சப்போர்ட் கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கிறோமே. ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு நாள் தளபதிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் வேலையில் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்கள் போகிறோம், அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். விஜய் நினச்சிடக்கூடாது அவருக்கு ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான் சப்போர்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கேயும் அவருக்கு இருக்குது சப்போர்ட்டு. கரூர் சம்பவம் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்திடம் சிபிஐ விசாரணை. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆஜராகி விளக்கம். ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் கோரியது தொடர்பாக படக்குழுவினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரலாம் என தகவல். அரியலூர், கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் குவியலாக நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் கவலை. அதிகப்படியான ரசாயன கலவைகளுடன் நீர் செல்வதால் ஆற்றில் குளிக்க மக்கள் அச்சம். நாடுகளும் கடல்களும் பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை இணைக்கிறது. வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டை மறக்காதவர்கள் அயல்நாடு வாழ் தமிழர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வேறுபாடுகளையும் வீழ்த்தி அனைவரையும் ஒன்றாக்கும் வல்லமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. வாழும் நாடுகளால் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் மொழி நம்மளை இணைச்சிடுது. வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு திராவிட இயக்க தமிழ் மண்ணில் விதைச்சது. இஸ்ரேல், உக்ரைன் ஆகிய நாடுகளில் இருந்து கடந்த 3 ஆண்டுகளில் 2398 தமிழர்கள் மீட்கப்பட்டதாக அயலக தமிழர் தின விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இலங்கை தமிழர்களுக்கு 7000க்கும் அதிகமான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதாகவும் பெருமிதம். இந்த நாடுகளிலிருந்து மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 2397 தமிழர்கள் அயல் நாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இந்தியாவிலேயே தனித்தன்மை கொண்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான். திராவிட மாடல் ஆட்சியில்தான் அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்திய மாநிலங்களிலே தனித்தன்மை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு வளர முடிஞ்சது. மொழிக்காக போராடின இயக்கம் மட்டும் இல்லை, மொழியுரிமைக்காக தங்கள் உயிரையே தந்த தியாக மரபுகளை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் ஈரடுக்கு பேருந்து சேவை தொடக்கம். சென்னை நந்தம்பாக்கத்திலிருந்து பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.
சென்னை மாநகராட்சியின் கீழ்தான் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுவார்கள். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஊதியம் உள்ளிட்ட விஷயங்கள் அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. நடத்தி அவருடைய கோரிக்கை அனைத்தையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அனைத்து கோரிக்கைகளும் இந்த மாத இறுதிக்குள் மீண்டும் பழையபடி மாநகராட்சி ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக மாநகராட்சி ஊழியர்களாக அவர் பணியில் தொடருவார்கள். PSLV-C 62 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ மையம் தகவல். ராக்கெட்டின் 3வது நிலையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் PSLV-C 62 திட்டம் தோல்வி. ஆட்சியில் பங்கு இல்லை என்பது அமைச்சர் ஐ. பெரியசாமியின் தனிப்பட்ட கருத்து. தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை பதில். எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிறவங்க சிலர் எங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. கருத்துரிமை இருக்கு, பேசுறாங்க. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நல்ல முடிவு செய்வார்கள். தேர்தல் நேரத்தில் பலவிதமான யூகங்கள், பலவிதமான பேச்சுகள் உண்மையாகவும் இருக்கும், பொய்யாகவும் இருக்கும். திமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். வெளிப்படையா ஒரு கருத்தை வெளிப்படுத்தி அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு நேற்று செய்தியாளர்களிடம். எப்படி எடுத்துக்கலாம் ஐயா? அதான் இப்போ தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி திருச்சி முதல் மதுரை நடைபயணம் மேற்கொண்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மதுரை ஓபுலா படித்துறை பகுதியில் நடைபெறும் நிறைவு விழாவில் அமைச்சர்கள் மூர்த்தி, PTR பழனிவேல் தியாகராஜன், மதுரை MP வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணையும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என நிர்வாகிகளிடையே தகவல். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசு மருத்துவமனைகள் உயிரை பறிக்கும் களமாகவும் கஞ்சா செடி வளர்க்கும் இடமாகவும் மாறியிருப்பது வேதனை அளிப்பதாக கருத்து. தமிழ்நாட்டில் கொலை நடக்காத நாட்களே இல்லை என்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனதாக தமிழக அரசு மீது அன்புமணி குற்றச்சாட்டு. திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்றுவதுதான் தமிழ்நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரே வழி என்றும் கருத்து. தமிழக காவல்துறைக்கு நிரந்தர DGP நியமிக்கப்படாது ஏன்? தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நாகையில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடி மடிப்பிச்சை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ஊரக மற்றும் நகர்ப்புற தொழிலாளர்கள். ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சென்னை எத்ராஜ் மகளிர் கல்லூரியில் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா. கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து ஆடி பாடி உற்சாகம்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம். பாரம்பரிய உடையில் பொங்கலிட்டும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டும் அசத்தல். நெல்லை மாநகராட்சி அலுவலக வாசலில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி திமுக கவுன்சிலர்கள் போராட்டம். தங்கள் வார்டு பகுதிகளில் குப்பைகளை சரிவர அகற்றுவதில்லை என பரபரப்பு குற்றச்சாட்டு. மேலாக எனது வார்டை சுத்தி குப்பைகளாவே கிடக்கு. இந்த குப்பை அள்ளும் பணியை திருநெல்வேலி மாநகராட்சியில் ராமன்கோங்கிற தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. அந்த நிறுவனத்துக்கு வீடு வீடா குப்பை வாங்கணுங்கிறது தான் கண்டிஷன். அவங்க வீடு வீடா குப்பை வாங்கினா எதுக்கு தெருக்கல்ல இவ்வளவு குப்பை கிடக்குங்கிறத எங்களுடைய கேள்வி. 20 நாட்களா சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி, கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி, மேயருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி, சிஹெச்ஓ, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த குப்பை அல்லல. பொங்கல் பண்டிகை விடுமுறை இருப்பதால் வரைவு வாக்காளர் பட்டியல் பணியினை நீட்டிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகை என்பது தமிழகத்திலே துவங்கிவிட்டது. நேற்றிலிருந்தே பொதுமக்கள் எல்லாம் வெளியூருக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்த சில நாட்களில் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களும் விடுமுறையில் செல்லக்கூடிய நிலையில் இதற்கு பிறகு இந்த ஒரு வார காலம் எஸ்ஐஆர் சம்பந்தமான பணிகள் எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே 18ஆம் தேதி வரை அவகாசம் கொடுத்திருந்தாலும் பொதுமக்களும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் இல்லாத நிலையில் இந்த பணியிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்படும். கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் இல்லை என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும்போது சென்சார் போர்டு நடைமுறை பற்றி என்ன தெரியும் என்றும் கேள்வி. எந்த தார்மீக உரிமையும் இல்லை கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு. அவர் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் அவர் குடும்பத்திலே இருக்காங்க. ஒரு சென்சார் போர்டோட நடைமுறை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆக இப்படி மக்களை திசை திருப்ப வேண்டான்றது எனது கருத்து. ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டால் 100% வெற்றி பெறுவது நிச்சயம். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி பேட்டி. அப்படிங்கிற ஒரு விருப்ப மனு நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறது அண்ணன் எடப்பாடியார் சரியான முடிவை தான் எடுப்பார். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, இந்த வரப்போகிற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடக்கிற இந்த கூட்டணி போட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றி பெறும். அது திண்டுக்கல் சவேரியார் பாளையம் அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் சுட்டுப்பிடிப்பு. காவல் சார்பு ஆய்வாளரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் முழு கொள்ளளவை எட்டிய சோத்துப்பாறை அணை. கண்மாய் மற்றும் குளங்களுக்கு அதிகப்படியான உபரி நீர் வரத் தொடங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஈரானில் அரசுக்கு எதிராக நாள்தோறும் அரங்கேறி வரும் போராட்டங்களால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 500ஆக அதிகரிப்பு. கல்வீச்சு மற்றும் தாக்குதல்களில் பாதுகாப்பு படையினர் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் தகவல். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் பெருக்கெடுத்த எரிமலை குழம்பு. சுமார் 20 அடி உயரத்திற்கு நீர் ஊற்று போல் பொங்கிய நெருப்பு குழம்பால் பரபரப்பு. நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இருந்து இந்திய ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் விலகல். இடுப்பில் ஏற்பட்ட காயத்தால் விலகிய நிலையில் மாற்று வீரராக ஆயுஷ் பதோனி அணியில் சேர்ப்பு.